ஹாய் நண்பர்களே! வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, அங்கன்வாடி இன்டர்வியூக்கு நீங்க வந்து ரெடி ஆயிட்டு இருக்கீங்க நெனைக்கிறேன். ஸோ அதுக்கான கேள்விகள் என்னென்ன வந்து கேட்க போறாங்க அப்டின்ற மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதேமாரி அங்கன்வாடிக்கான பேசிக் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்டின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்டின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. அங்கன்வாடி பொறுத்தவரைக்கும் ஐசிடிஎஸ் அப்படின்ற வெப்சைட்ல போய் தான் நம்மளுடைய எல்லா அப்ளிகேஷனும் நம்ம இத வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ, அதில பேசிக்கா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ, இன்டர்வியூல எந்த மாரி கொஸ்டின்லாம் இருக்க போகுது அப்படின்ற அங்கன்வாடி ஒர்க்கருக்கான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த வெப்சைட்ல பார்த்தீங்க அப்படின்னா, வேலைவாய்ப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ, இதில தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர், ஹெல்ப்பர் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ, இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ, அங்கன்வாடி ஒர்க்கர் தனியா குடுத்துருப்பாங்க. மினி அங்கன்வாடி ஒர்க்கர் தனியா குடுத்துருப்பாங்க. அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு தனியா குடுத்துருப்பாங்க. ஸோ, இதான் வந்து நம்ம இதில போய் நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதுல பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு வந்து நிபந்தனைகள் அப்டின்னு குடுத்துருப்பாங்க. அதுதான் பேசிக்கான நம்ம என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி நம்மட்ட இருக்கணும் அப்டின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்டின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். நி நிபந்தனைகள் அத பார்த்தோம் அப்டின்னா, இது பொறுத்தவரைக்கும் அங்கன்வாடி ஒர்க்கருக்கான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இது. ஓகேங்களா? ஸோ அதனால இதுல என்னென்னலாம் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க அப்டின்றத பேசிக்கா நீங்க வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, அதுக்கேத்தா மாதிரியான நிபந்தனைகள நீங்க கிளியரா படிச்சுட்டு போங்க. ஏன்னா, இதுல நிபந்தனைகள் இருந்து கூட நீங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுதான். அதே மாதிரி இதுக்கப்புறமா வேற என்ன இருக்கும் அப்டின்னா, குழந்தைகள் பாதுகாப்பு அந்த ஆஃபீஸ் இருக்கும்ல. ஸோ அங்க என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல என்னென்ன ஆஃபீஸ் இருக்கு அப்டின்ற மாரி நீங்க செக் பண்ணி அதில தான் நீங்க போய் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களோட அதாவது அந்த ஆஃபீஸ் வந்து எந்த ஊர்ல இருக்கு கரெக்ட்டா அப்டின்ற மாரி அந்த வட்டாரம், அந்த குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலக முகவரி என்ன அப்டின்றத கிளியரா நீங்க எங்க அப்ளை பண்ணீங்களோ, அத வந்து கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அத கேட்கவும் சில வித வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான். இது எல்லாமே அந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஒருவேள உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும், இந்த நிபந்தனைகள் பார்க்கறதுக்கான அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட பிடிஎஃப் வேணும் அப்டின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செப்பரேட்டா சென்ட் பண்றேன். ஓகே. இந்த அஃபிஷியல் சைட்லயும் நம்ம சில டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன அப்டின்னா, அங்கன்வாடி மையங்கள்ல ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்னலாம் வந்து டியூட்டீஸ் இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இருக்கு, அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு என்னென்னலாம் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா, அதுவும் இன்டர்வியூல கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்ப இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 பாயிண்ட்ஸ், 11 பாயிண்ட்ஸ் இது வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல தான் நேரம் பிடிப்பாங்க. மோஸ்ட்லி அந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிற மாரி இருக்கும். அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் விவரம். இது வந்து நீங்க பேசிக்கா வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த மேப்ல ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல எந்தெந்த பிளேசஸ்ல அங்கன்வாடி மையங்கள் இருக்கு. அதுல யாரு அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர் மொதற்கொண்டு எல்லாமே வந்து அதுல இருக்கும். நீங்க ஒரு வேள அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பார்க்கல அப்டின்னா, நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா கூட நீங்க பார்க்கலாம். ஏன் அப்டின்னா, உங்களோட சரவுண்டிங்ஸ்ல இங்க அங்கன்வாடிகள்ல இருந்து ஆளுங்க இருக்காங்களா? இல்லையா? நம்ம அதுக்கு அப்ளை பண்ணது கரெக்ட்டா இல்லையா? அப்டின்றத நீங்க பேசிக்கா இதுல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுவும் டீட்டெயில் தான். இந்த மேப் மூலியமா நீங்க வந்து எங்கெங்கலாம் வந்து அங்கன்வாடி மையங்கள் இருக்கு அப்டின்றத நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரிய வேண்டியது. அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் கேட்டிருந்தீங்கல்ல, மாடல் கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, அத நான் வந்து கடைசியில வந்து வச்சிருக்கேன். ஸோ இப்ப நம்ம கடைசி அங்கன்வாடி பொறுத்தவரைக்கும் உணவு வந்து முக்கியமானது. ஏன்னா குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு உணவு கண்டிப்பா குடுப்போம். ஸோ அது மண்டேக்கு என்ன, டியூஸ்டேக்கு என்ன, வெட்னஸ்டேக்கு என்ன, தர்ஸ்டேக்கு என்ன, ஃப்ரைடேக்கு என்ன அப்படின்றது வந்து டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடுல எவ்வளோ எவ்வளோ கலோரிஸ் நமக்கு வந்து இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஸோ அந்த சாப்பாடு குடுக்கறதுனால அவங்களுக்கு என்னென்ன கலோரிஸ் கிடைக்கும் அப்படின்றதான் பேசிக்கா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொஷின்ல கேட்கக்கூடியதா வந்து கண்டிப்பா இருக்கும். ஏன்னா வந்து வெட்னஸ்டேல எவ்வளோ குடுப்பாங்க? அதுல எவ்வளோ நம்மளுக்கு கலோரிஸ் இருக்கும்? எவ்வளோ புரோட்டீன்ஸ் இருக்கும்? அப்படின்றது வந்து கேட்கலாம். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்காதவங்க கண்டிப்பா வந்து இத ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் அண்ட் இதுல வேற என்ன இருக்கும் அப்டின்னா, ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர்ஸ் என்னென்னலாம் நம்மளுக்கு டியூட்டீஸ் குடுத்துருக்காங்க அப்டின்றத வந்து நம்மளுக்கு வந்து இந்த இங்கிலீஷ்ல வந்து குடுத்துருக்காங்க. ஒரு வேள உங்களுக்கு தமிழ் வேணும் அப்டின்னா, அந்த டாப்ல பார்த்தீங்க அப்டின்னா, தமிழ் அப்டின்றது இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, எல்லாமே தமிழ்லயே வரும். தமிழ்ல வேணுன்றவங்க தமிழ்ல நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த வெப்சைட்ல தான் அஃபிஷியலா எல்லாமே வந்து இருக்கு. ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க்கே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். வேணும்ன்றவங்க அத கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. என்னென்னலாம் அதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. என்னென்னலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றத பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா, இன்டர்வியூ சூப்பரா நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி, நீங்களுக்கான ஜாப் வந்து கிடைக்க நெறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஓகே. இப்ப வந்து இன்டர்வியூக்கான மாடல் கொஸ்டின்ஸ நம்ம பார்த்துரலாம். ஓகேங்களா? அந்த மாடல் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, அங்கன்வாடி திட்டம் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதன் முக்கிய நோக்கங்கள் என்ன? அப்படின்னு சொல்லி நம்மள கேட்டிருக்காங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, பதிலா அங்கன்வாடி திட்டம் என்பது இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான குழந்தை நல மேம்பாட்டு திட்டமாகும். இது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் உள்ள குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, சுகாதாரம் மற்றும் தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இதன் முக்கிய நோக்கங்கள் குழந்தை பருவ ஊட்டச்சத்து குறைபாட்டை குறைப்பது, குழந்தைகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதும், 3 முதல் 6 வயது குழந்தைகளான ஆரம்ப கல்வியை வழங்குவது மற்றும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் விஷயம்ல டீட்டெயிலா நம்மளுக்கு என்ன அப்படின்றது வந்து குடுத்துட்டாங்க. ஸோ இது பேசிக்கா நீங்க தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, அங்க போய் இதுக்கான ஒரு சம்மந்தப்பட்டத வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர் பணியில் உங்களுக்கு ஏன் ஆர்வம் உள்ளது அப்படின்னு கேட்டா, எனக்கு குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு உண்டு. அவர்களின் வளர்ச்சி மற்றும் நல்வாழ்வில் அக்கறை உள்ளது. அந்த பணியின் மூலம் சமூகத்தில் உள்ள குழந்தைகளுக்கு உதவவும், அவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு நல்ல அடித்தளத்தை அமைக்கவும் முடியும் என்று நான் நம்புகிறேன். மேலும் இது எனக்கு ஒரு அர்த்தமுள்ள வேலை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ கேள்வி 3 பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி பணியாளர், உதவியாளர் முக்கிய பொறுப்புகள் என்னென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம அத பார்த்தோம்ல, அஃபிஷியல் வெப்சைட்ல என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத பத்தி கேட்கறாங்க. ஒரு அங்கன்வாடி பணியாளரின் முக்கிய பொறுப்புகள் பின்வருமாறு இருக்கலாம். குழந்தைகளுக்கு முன் பள்ளி கல்வியை வழங்குதல், குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்துணவு வழங்குவதை உறுதி செய்தல், சுகாதார பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடுவதில் சுகாதார பணியாளர்களுக்கு உதவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம சுகாதார பரிசோதனைகள் மற்றும் தடுப்பூசி போடுவதில் சுகாதார பணியாளர்களுக்கு உதவுதல், குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் உடல்நலத்தை கண்காணித்தல், பெற்றோர்களுக்கு சுகாதாரம், ஊட்டச்சத்து மற்றும் குழந்தை வளர்ப்பு குறித்து ஆலோசனை வழங்குதல், அங்கன்வாடி மையத்தின் பதிவேடுகளை சரியாக பராமரித்தல், சமூக மக்களுக்கு நல்லுறவை பேணுதல் மற்றும் திட்டத்தின் செயல்பாடுகளில் அவர்களை ஈடுபடுத்துதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கான பேசிக்கா என்னென்னலாம் அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்கான பதில். அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, கேள்வி 4. எங்கள் சமூகத்தில் உள்ள குழந்தைகளின் வளர்ச்சிக்கு நீங்கள் எவ்வாறு பங்களிக்க முடியும் என்று நினைக்கிறீர்கள்? அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, எப்படி வந்து எங்க குழந்தைகள் வந்து நீங்க ஒரு பங்களிப்பு தருவீங்க அப்படின்ற மாரி கேட்கறாங்க. நான் பொறுப்புள்ளவர்களாகவும், கனிவானவர்களாகவும் இருப்பதால் குழந்தைகளுக்கு பொறுமையாகவும், அன்பாகவும் பழக முடியும். அவர்களுக்கு அடிப்படை கல்வியை ஆர்வத்துடன் கற்பிப்பேன். பெற்றோர்களுடன் இணைந்து குழந்தைகளின் நலனுக்காக பாடுபடுவேன். சுகாதாரமான பழக்கவழக்கங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பேன். இதான் வந்து நம்ப சைட்ல இருந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்றத நம்ம உறுதிமொழிமுறை அவங்க சொல்றோம். கேள்வி 5 பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகளுக்கு பணிபுரிவதற்கு தேவையான முக்கிய குணங்கள் என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, குழந்தைகளுடன் பணிபுரிவதற்கு பொறுமை, இரக்கம், புரிதல், நல்ல அதாவது பேசும் திறன், ஓகேங்களா? கம்யூனிகேஷன் திறன் மற்றும் அர்ப்பணிப்பு போன்ற குணங்கள் மிகவும் முக்கியம். குழந்தைகளை நேசிக்கவும், அவர்களின் தேவையை உணரவும், அவர்களுக்கு பாதுகாப்பான ஒரு ஊக்கமளிக்கும் சூழலை வழங்குவது வேண்டியது அவசியம். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சைட்ல இருந்து சொல்ற மாரி இருக்கும். 6வது கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குழந்தை தொடர்ந்து அழுதாலோ அல்லது அமைதியற்றாலோ நீங்கள் என்ன செய்வீர்கள்? அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதலில் குழந்தையை ஏன் அழுகிறது என்று அமைதியற்றிருக்கிறது என்பதை கண்டறிய முயற்சிப்பேன். பசி, சோர்வு, உடல்நலக்குறைவு அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்று பார்ப்பேன். பின்னர் குழந்தையை மெதுவாக தடவி அல்லது தாலாட்டு பாடியோ சமாதானப்படுத்த முயற்சிப்பேன். பெற்றோர்களுக்கோ அல்லது மற்ற பணியாளர்களுக்கோ தகவல் தெரிவித்து அவர்களின் உதவியை நாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பேசிக்கா நம்ம வந்து செய்வோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 7த் கொஸ்டின் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பல்வேறு பின்னணியில் இருந்து வரும் பெற்றோர்களுக்கு
நீங்கள் எவ்வாறு தொடர்பு கொள்வீர்கள்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் மரியாதையுடன், பணிவுடன் பெற்றோர்களிடம் பேசுவேன். அவர்களின் கருத்துக்களுக்கு, கவலைகளுக்கும் மதிப்பளிப்பேன். திட்டத்தின் முக்கியத்துவத்தையும், குழந்தை வளர்ச்சியின் பெற்றோரின் பங்களிப்பையும் அவர்களுக்கு புரிய வைப்பேன். தேவைப்பட்டால் அவர்களின் மொழியிலோ அல்லது அவர்களுக்கு புரியும் வகையிலோ தகவலை தெரிவிக்க முயற்சிப்பேன். அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் கூட, அவங்க கூட நம்ம எப்படி கனெக்ஷன் வச்சுப்போம் அப்படின்ற மாதிரியானது கேட்டிருக்காங்க. அண்ட் 8வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு முந்தைய பணி அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இருந்தால் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு முந்தைய பணி அனுபவம் இருந்தால் அதை பற்றி சொல்லுங்க. குறிப்பாக குழந்தைகள் அல்லது சமூக சேவை தொடர்பான அனுபவங்களுக்கு ஹைலைட் செய்யவும். இல்லையென்றால் நீங்கள் கொண்ட அல்லது ஆர்வமுள்ள விஷயங்களை பற்றி சொல்லலாம். இது சும்மா நான் எனக்கு சொல்ற ஒரு போனஸ் டிப்ஸ் தான். எனக்கு முன் அனுபவம் இல்லாவிட்டால் குழந்தைகளுக்கு உதவுவதற்கு ஆர்வம் உள்ளது அப்படின்றத பேசிக்கா நீங்க சொல்லலாம். எனக்கு இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றத நீங்க சொல்லிக்கலாம். நீங்கள் நேரத்தை எவ்வாறு திறமையாக நிர்ணயிப்பீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எனது பணிகளை முன்னுரிமைப்படுத்தி திட்டமிடுவேன். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு ஏதாவது ஷெட்யூல் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்ற மாரி. முக்கியமான பணிகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி குறித்த நேரத்தில் முடிக்க முயற்சிப்பேன் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இது பேசிக்கா நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்குறாங்க. எப்படி நம்ம டைம் மேனேஜ் பண்ணுவோம் அப்படின்றத பத்தி கேட்குறாங்க. 10த் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கன்வாடி மையத்தின் பதிவேடுகளை பராமரிப்பதில் உங்களுக்கு சிரமம் இருக்குமா? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை. பதிவேடுகளை சரியாக பராமரிப்பது ஒரு முக்கிய பொறுப்பு என்று நான் நம்புகிறேன். நான் கவனமாகவும் இருந்து அனைத்து பதிவுகளை சரியாக மேற்கொள்வேன். தேவைப்பட்டால் இது தொடர்பான பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல்களை பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது பேசிக்கா நம்ம கரெக்ட்டா செய்யணும் அப்படின்றத சொல்லணும். பொதுவான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, உங்கள் பதில்களை தெளிவாகவும், தன்னம்பிக்கையுடன் இருக்கணும். குழந்தைகள் மீதான உங்களுக்கு அக்கறையும், இந்த பணி மீதான உங்கள் ஆர்வத்தையும் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நேர்காணல் முடிவில் கேட்க தயங்காதீர்கள். ஏதாவது கொஸ்டின் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே உங்களுக்கு கேட்பாங்க. அவங்களே உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்படி கேட்டா, நீங்க உடனே என்ன டவுட்னாலும் நீங்க கேட்டுருங்க. அதுக்கப்புறம் கேட்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அந்த கொஸ்டினுக்கான பதில் எல்லாருக்கும் தெரியுமோ நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? இந்த கேள்விகளுக்கு பதில் உங்களுக்கு அங்கன்வாடி நேர்காணல் தயாராக ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ இதான் பேசிக்கானது. இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யார் ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஷேர் பண்றேங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்றேங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க நம்மள மறக்காம ஷேர் பண்ணி விட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு புதில சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.